வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். பயிர்க்கடன் தள்ளுபடி. தமிழகம் பயிர்க்கடன் தள்ளுபடி புதிய மறுபட்டியல் மற்றும் முழு விவரங்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ காணொளி உங்களுக்கு விளக்க போகிறதுங்க. தமிழகத்துல பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான புதிய பட்டியலை வெளியிடப்பாங்க முதல்வர் விஜய் அவர்கள். முதல்வர் விஜய் அவர்கள் புதிய பட்டியலுக்கு உண்டான காலங்கள் எல்லாமே வந்தாச்சு. புதுசா மீண்டும் பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் விவசாயத்திற்கு ஒதுக்க போறதா முடிவுகள் வந்தாச்சு. பயிர்க்கடன் தள்ளுபடி சமீபத்திய முக்கியமான அறிவிப்புகளை விளக்குகிறது. ஆரம்பத்தில் குறிப்பிட்ட தொகையை விட தற்பொழுது முழுமையான கடன் தள்ளுபடி வழங்க வேண்டும் என கோரிக்கையை ஏற்று அரசு புதிய முடிவை எடுத்துள்ளது. இதற்காக சுமார் 6000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சுமார் 14.43 லட்சம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மறுசீரமைக்கப்பட்ட பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு வங்கிகளின் கடன் பெற்று சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளித்து இந்த தள்ளுபடி முறை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. தகுதியுள்ள பயனாளிகள் விவரங்கள் மற்றும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் விதம் குறித்து இதில் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக அரசின் இந்த அதிரடி நடவடிக்கை விவசாயிகளிடையே பெரும் மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் பெற்றுள்ளதாக இந்த ஒரு வீடியோவின் மூலமாக நம்ம சொல்லலாம். சுமார் 6000 கோடி ஒட்டுமொத்தமா தள்ளுபடி அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. 14,43,504 விவசாயிகள் பயன்பெறாங்க. இதுல 100% தள்ளுபடி. கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட அனைத்து தகுதி வாய்ந்த கடன்களும் பொருந்தும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. முழுமையான தள்ளுபடியை நாங்க இதுல கொடுப்போம். விவசாய கடன்களை தள்ளுபடிக்கு உண்டான காலக்கெடு. ஆரம்பம் பாத்தீங்கன்னா 50,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி என அறிவிக்கப்பட்டது. முதல் திருத்தம் 75,000 வரை. அதற்கு மேல இருந்துச்சுன்னா 35,000. இறுதி அரசாணை இன்னும் வெளியிடல. கண்டிப்பா பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு மறு பரிசீலனை செய்ய போறாங்க. பகுதி தள்ளுபடி போதாது என விவசாய கட்சிகள் எல்லாமே போராடிட்டு இருக்காங்க. மீண்டும் இதுல தள்ளுபடியை மாற்றியமைக்க போறாங்க. பல்வேறு தரப்பில் இருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து அனைத்து துறை அமைச்சர்கள் மற்றும் அலுவலர்களுடன் கலந்தோசித்து மீண்டும் உருவாக்கப்பட்டுள்ள மறுசீரமைப்பு திட்டம். தலைமை செயலக மறு ஆய்வு கூட்டம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் தலைமையில விரைவில் நடத்த இருக்காங்க. வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை விவசாயிகள் தரவுகளை உறுதி செய்யறாங்க. கூட்டுறவுத்துறை வங்கி கடன்கள் மற்றும் நிலுவைத் தொகையை கணக்கிடுறாங்க. நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை 6000 கோடிக்கான நிதிகளை ரிலீஸ் பண்றாங்க. இதற்கான அப்டேட்கள் அனைத்துமே இன்னும் ஒரு சில தினங்கள்ல நமக்கு வந்துடும். விவசாய கடன் தள்ளுபடி ஒப்பீட்டு அணிவரிசை அப்படின்னு நம்ம பாக்குறப்ப தள்ளுபடி உச்ச வரம்பு பழைய அறிவிப்பு 75,000. ஓகேங்களா. 50,000 75,000 புதிய முழுமையான திட்டம் உச்ச வரம்பு எதுவுமே முழுமையான தள்ளுபடி வரும். பயனாளிகள் சிறு மற்றும் குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்ற அனைத்து விவசாயிகளும் பகுதி தள்ளுபடி 75,000க்கு மேல் பெற்றவர்களுக்கு 35,000 மட்டும்தான் தள்ளுபடி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நிலுவையில் உள்ள முழு தொகையும் தள்ளுபடி அப்படின்றது வேணும். விவசாயிகளின் நிலைப்பாடு அதிருப்தி மற்றும் தொடர் போராட்டங்கள் முழுமையான வரவேற்பு மற்றும் மகிழ்ச்சியான திட்டங்களை கொண்டு வர போறாங்க. கூட்டுறவு வங்கிகள் இதுல முக்கியமாக பயன்படுது. இந்திய ரிசர்வ் வங்கி சுற்றறிக்கை 281 படி கெடுபிடி விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையை மாநில அரசு 45 இருந்து 60 நாட்களுக்குள்ளார கூட்டுறவு வங்கிகளுக்கு முழுமையாக செலுத்தப்பட வேண்டும். தற்போது இக்கட்டான நிதி மற்றும் நிதி ஆதாரங்களுக்கு மத்தியில் விவசாயிகளின் நலன் கருதி இந்த மாபெரும் சுமையை உடனடியாக ஏற்கிறது. விளைவு கூட்டுறவு சங்கங்களின் நிதி பாதிக்கப்படாமல் விவசாயிகளின் கடன் சுமையை உடனடியாக தீர்க்கப்படுகிறது. தமிழ்நாடு மாநில கருவூலத்தின் மூலமாக 6000 கோடி இதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ரிசர்வ் வங்கி சுற்றறிக்கையின் வழிகாட்டுதலின்படி இதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இக்கட்டான சுச்சுவேஷன்ல கூட மக்களுக்கு கடனில்லா விவசாயமும் புதிய தொடக்கத்தையும் கொண்டு வர போறோம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அரசின் இந்த துரித முழுமையான நடவடிக்கையால் 14 லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் கடன் சுமையிலிருந்து விடுபட்டிருக்காங்க. இது ஒரு நிதி தள்ளுபடி மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு விவசாயிக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி அடித்தளம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. விரைவில் புதிய தள்ளுபடிக்கான மறுபட்டியலும் பட்டியலுக்கு உண்டான பெயர்களையும் வெளியிட போறது உறுதி. இன்னும் ஒரு சில தினங்கள் இதற்கான அப்டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.